அனைவருக்கும் அக்னி டியூட்டோரியல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின் 7.6 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ a charge 30 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இஸ் கனெக்டட் டு 27 மில்லி ஹென்ரி இண்டக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒமேகான்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ ஃப்ரீ ஆசிலேஷன் ஆஃப் த சர்க்யூட் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ரெசனன்ட் கண்டிஷன் மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல், அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவல் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு 30 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்றோம் அப்படின்னா 30 × 10⁻⁻6 ஃபேரட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இண்டக்டர் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 27 மில்லி ஹென்ரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 27 × 10⁻³ ஹென்ரின்னு எடுத்துக்க போறோம். ஸோ அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா ஒமேகான்னு சொல்லி என்ன கேட்கறாங்க. சரிங்களா? சொல்யூஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 1/ωc கிடைக்கும். நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஒமேகா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். ஸோ 1/LC வந்துடும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா 1/√LC. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 27 × 10⁻³ இருக்கு. ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 30 × 10⁻⁶ கிடைக்குது. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த 10⁻³ இதையும் என்ன பண்ண போறேன் +30 இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1/√27 × 3 × 10 பண்ணோம் அப்படின்னா -9 + 1 என்ன ஆகும் -8 ஆயிரும். ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரூட் எடுக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம 1/√27 × 3 வந்துடும். 10⁻⁸ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம 10⁻⁴ × 10⁻⁴ எழுதலாம். ஸோ இது நம்ம ரூட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே காமன் டெர்மா எழுதிக்கலாம். ஸோ அதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்ரலா மல்டிப்ளை வித் 10⁴ எடுக்க போறேன். சரி -4 எடுக்க போறேன். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூமரேட்டர் கொண்டு போறேன். அப்ப 10⁴ ஆயிரும் /√. ஸோ என்ன ஆகும் 60 + 7 3 21. சரிங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 81 அப்படின்ற கண்டிஷனுக்கு நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாக் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா log of 10⁴ இது வந்து டிவிஷன் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா log of 81 1/2 எடுக்க போறோம். ஏன்னா ரூட் வேல்யூ இருக்கு. இப்போ log of 10⁴ எடுத்தோம் அப்படின்னா 10,000 அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 4.000 வந்துடும். சரிங்களா? ஏன்னா 4 டிஜிட் வரும். ஸோ 4 டிஜிட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 × 10⁴ங்கிறதுனால 10,000 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 5 டிஜிட் வரும். ஸோ அதனால ஒரு டிஜிட் நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த log 1/2 1/2. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 81 வருதுனால அதை என்ன பண்ணணும்னா லாக் ஷீட்ல நம்ம 81க்கு 0 வேல்யூ நம்ம வந்து பார்க்கணும். 81க்கு வேல்யூ 0 பார்த்தோம் அப்படின்னா 9085 இருக்கும். சரிங்களா? இங்க 2 டிஜிட்டுக்கு தான் என்ன பண்ண போறோம் 1 பாயிண்ட் எடுத்துக்க போறோம். ஸோ 81 0ல 9085 இருக்கு. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம 2ஆல டிவைட் பண்ணி செப்பரேட் பண்ண போறோம். ஸோ 4.000 மைனஸ் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 0. ஸோ 9 இருக்கிறதுனால 18 9 × 2 18. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும் 5 4 அப்புறம் இங்க வந்து நான் 5 ஆயிரும். இப்போ 2 சம்திங் வரும் அந்த விட்டுறலாம். அப்போ 9.42 அப்படிங்கிறது இருக்கு. இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது பாரோ வாங்குவோம் 10 10ல 2 போச்சுன்னா 8 9ல 4 போச்சுன்னா 5 9ல 5 போச்சுன்னா 4 9ல 9 போச்சுன்னா 0. ஸோ பாரோ கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா 3 ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லாக். இப்போ நம்ம ஃபைனல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் 3.0458 அப்படின்ற வேல்யூ. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே 3 இருக்கிறதுனால நம்ம அப்படியே 10⁻³ எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆன்டிலாக் பேஜில் 0.4. சரிங்களா? அதில் என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து 5th டிஜிட் பார்க்கணும். இப்போ 0.4ல நான் 5th பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1109 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 8க்கு நம்ம வந்துட்டு மீன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரிங்களா?
ஸோ 0.4ல நான் வந்து 8th பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்கு. அப்ப நான் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே 110 ஆயிடும். சரிங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி வச்சிடணும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அப்ப நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சரிங்களா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1.1 into 10⁻3. நம்ம எல்லா வேலையும் எதுனாலும் சரி. சரிங்களா? ஸோ இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் செகண்ட்ல இருக்கும். இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிங்கிறதுனால என்ன அப்படின்னா ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1.11 into 10⁻3 ரேடியன் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் ஷீட்ல வச்சு போடும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா வந்து மல்டிப்ளை பண்றதோ டிவைட் பண்றதோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை வச்சு தான் போயாகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.